காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்திற்கு மகத்துவம் உண்டாவதாக. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு நம்மை சீரமைக்கும் இயேசு. பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தியான பகுதி ஆதியாகமம் 3வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 முடிய. பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். நம்மை சீரமைக்கும் இயேசு. கார்களை வடிவமைக்கும் பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த அசோக் தவறு ஏதும் செய்யாத போதிலும் அவருடைய வேலையை இழக்க நேரிட்டது. மற்ற துறையில் செய்யப்பட்ட தவறினால் இவர்கள் வடிவமைத்த கார்களில் பிரச்சனை குறித்து வெளியான செய்திகளினால் அவர்களுடைய கார்களை வாங்குவதை மக்கள் தவிர்த்தனர். அதனால் கம்பெனி நிர்வாகம் அசோக்கை வேலையை விட்டு நிறுத்தியது. அது அவனுக்கு ஏற்பட்ட நியாயமில்லாத ஒரு சேதாரம். அது எப்போதுமே நியாயமற்றது. வரலாற்றின் முதல் சேதாரம் முதலில் மனிதன் பாவம் செய்தவுடனேயே நிகழ்ந்தது. தங்கள் நிர்வாணத்தை குறித்து ஆதாமும் ஏவாளும் வெட்கப்பட்டதினால் தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தார் என்று ஆதியாகமம் 3:21 படிக்க முடிகிறது. இதை கற்பனை செய்வது சற்று கடினம். ஆனால் அதற்காக தோட்டத்தில் சுற்றித்திருந்த ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட விலங்குகள் அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் அது நிற்கவில்லை. தேவன் இஸ்ரவேலை பார்த்து, தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகரபலியாக படைக்க கடவாய், காலைதோறும் அதை படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எசேக்கியேல் 46 வசனம் 13 இதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. தினந்தோறும் அதை செய்ய வேண்டுமாம். மனுஷருடைய பாவங்களினால் எத்தனை ஆயிரம் விலங்குகள் இதுவரை பலியிடப்பட்டுள்ளது. தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து வந்து அதை மாற்றும் வரை நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு விலங்குகள் பலியிடப்பட வேண்டியிருந்தது. யோவான் 1:29 நாம் படிக்கிறோம். இதனை சீரமைக்கப்பட்ட சேதாரம் எனலாம். ஆதாமின் பாவம் நம்மை கொண்டது போல கடைசி ஆதாமாகிய இயேசுவின் கீழ்ப்படிதல் அவரை விசுவாசிப்பவர்களின் வாழ்க்கையை அமைக்கிறது. ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 17 முதல் 19 வரை நாம் இதை கற்றுக்கொள்ளலாம். சீரமைக்கும் சேதாரமும் நியாயமானதல்ல. அது இயேசுவின் ஜீவனை இழக்க செய்தது. ஆனால் அது இலவசமானது. அன்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசுவை விசுவாசித்து அவர் கொடுக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் அவருடைய நீதி நம் வாழ்க்கையில் நிச்சயமாக செயல்படும்.
நம்மை சீரமைக்கும் இயேசுவாக உங்கள் இருதயத்திலே தட்டி கொண்டிருக்கிறார். சிந்தனைக்காக, இன்னொருவரின் தவறினால் நீங்கள் எப்போதாவது பாதிக்கப்பட்டதுண்டா? மற்றவர்களின் வெற்றியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுண்டா? இந்த இரண்டு சூழ்நிலையிலும் நீங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும்? சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையின் புயல்களை திசை திருப்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. சங்கீத புஸ்தகம் 43ஆம் சங்கீதத்திலே வசனம் 3 சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி என்னை கொண்டு போவதாக. ஓ, send out your light and your truth, let them lead me என்று சங்கீதக்காரர் ஜெபிக்கிறார். ஜான் கென்னடி ஜூனியர், அதாவது முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் மகன், 1999ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஒரு சிறிய விமானத்தில் பறக்கும் போது விபத்து நேரிட்டு விமானம் அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்தது. விபத்திற்கு காரணம் பாதை சரியாய் தெரியவில்லை என்ற வழக்கமான குறைபாடுதான் என்று கண்டறியப்பட்டது. அதாவது விமானத்தை தரையிறக்கும் போது பாதை தெளிவாய் தெரியாத பட்சத்தில் கருவிகளை நம்புவதை விட்டுவிட்டு விமானத்தை திசை திருப்பி இறக்க முயற்சிப்பார்கள். வாழ்க்கையின் காரியங்கள் நம்மை அடிக்கடி மேற்கொள்ளும் போது நாம் திசை திருப்பப்பட்டதாக உணர்கிறோம். உதாரணமாக, புற்றுநோய் இருப்பது கண்டறியப்படுதல், நேசிக்கிறவர்களின் மரணம், வேலை இழப்பு, நண்பனின் துரோகம் போன்ற வாழ்க்கையின் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை தோற்கடிக்கவும் குழப்பவும் செய்கிறது. அருமையானவர்களே, இதை போன்ற சூழ்நிலைகளில் ஒருவேளை நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது சங்கீதம் 43 ஜெபமாக ஏறெடுக்கலாம். சங்கீதம் 43 படிக்கிறேன். தேவனே, நீர நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோட எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தீமையினாலும் அநீதியினாலும் சூழப்பட்டவராய், தோல்வியின் பாதையில் தொலைந்து போனவராய் உணர்கிறார். விரக்தியில் சங்கீதக்காரர் தேவனுடைய வழி நடத்துதலை சார்ந்து தான் அதிகம் விரும்பும் தேவனுடைய சமூகத்திற்கு பத்திரமாய் தன்னை திசை திருப்பும்படி விண்ணப்பிக்கிறார். தேவ சமூகத்தில் தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் புதுப்பிக்கப்படுவதை சங்கீதக்காரர் நன்றாக அறிந்திருக்கிறார். அருமையானவர்களே, வழி நடத்துவதற்கு சங்கீதக்காரனுக்கு தேவைப்பட்ட கருவிகள் என்னென்ன? சத்தியத்தின் வெளிச்சமும் பரிசுத்த ஆவியின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட தேவனுடைய சமூகமுமே. நீங்கள் திசை மாறி தொலைந்து போனவர்களாய் உணரும் போது தேவன் தன்னுடைய ஆவியின் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் உங்களை வழிநடத்தி உங்களை தேற்றவும் உங்கள் பாதைக்கு வெளிச்சத்தை காட்டவும் நிச்சயமாக முடியும் என்று விசுவாசியுங்கள். வாழ்க்கையின் புயல்களை திசை திருப்பும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கிறார். திசை மாறி எந்த சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை வழிநடத்தும் தேவனுடைய உதவியை நீங்கள் ஏன் நாடக்கூடாது? அருமையானவர்களே, இப்பொழுது ஒருவேளை திசை மாறின சூழ்நிலையிலே, தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது 2 காரியங்கள். சத்தியத்தின் வெளிச்சம், அதாவது தேவனுடைய வசனம், பரிசுத்த ஆவியின் மூலம் உறுதியளிக்கப்பட்ட தேவனுடைய சமூகம், அதாவது ஜெபம். இந்த 2ஐயும் நீங்கள் கையாளுவீர்களானால் நிச்சயமாகவே வெற்றி உங்களுடையதே. ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையாக காலை வேளையிலே எங்களை சீரமைக்கும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நாங்கள் உம்முடைய ஜீவனை அனுபவிக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வாழ்க்கையின் புயல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களை, சகோதரிகளை, குடும்பங்களை, சபைகளை, ஆண்டவரே சமூகங்களை உம்முடைய கரங்களை தருகிறோம். எல்லா வாழ்க்கையின் புயல்களையும் நீர் திசை திருப்பக்கூடியவர் என்று சொல்லி நிச்சயமாகவே அறிந்திருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே,
வாழ்க்கையின் சவால் நிறைந்த மற்றும் திசை மாறிய சூழ்நிலைகளில் எங்களை தனியே விட்டு விடாமல் இவ்வளவு நாளும் நீர் வழி நடத்தி பாதுகாத்து இருந்ததற்காக நன்றி அப்பா. எங்களுடைய பாதைகளில் எங்களை வழி நடத்தும் பொருட்டு இன்று உம்மை சார்ந்து கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு ஒரு முறை கூட உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை வழிகாட்ட ஆண்டவரே, சங்கீதக்காரருக்கு தேவைப்பட்டது போல உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சமாகிய வசனமும் பரிசுத்த ஆவியான மூலம் உறுதியளிக்கப்பட்ட உம்முடைய பிரசன்னமும் ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோட எங்களுக்காக வழக்காடி சூதும் அநியாயமுள்ள மனுஷருக்கு எங்களை தப்புவையும் ராஜா. எங்கள் அரணாகிய தேவன் நீர். எங்களை ஏன் தள்ளிவிடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீர் உதவி புரியும். சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நாங்கள் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி புரியும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகளை எங்களை நடத்தட்டும். உடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உடைய வாசஸ்தலங்களுக்கும் எங்களை கொண்டு போய் விடுவதாக சமர்ப்பிக்கிறோம். என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவன் நோக்கி காத்திரு என்று சொல்லி எங்கள் ஆத்மாவுக்கு சொல்லுகிறோம். வெற்றி எங்களுடையதே, இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்.